இந்த சிறுதானியம்லாம் பண்ணி ரொம்பவே நாளாச்சு. டிமார்ட் போயிருந்தப்ப தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பனிவரகு தான். சரி அது வந்து கிச்சடி மாரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். காயெல்லாம் எதுவும் போடாம வெங்காயம், தக்காளி மட்டும் தான் போட்டு பண்ண போறேன். குக்கர்லேயே தாளிச்சு விட்டுடலாம் சூப்பரா இருக்கும். 1 ஹவர்ன்றது ஒரு 1 1/2 மணி நேரம் கூட ஊறுனா நல்லாயிருக்கும். குக்கரில் ஒரு 4 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய துண்டு பட்டை போட்டோன்னா, அந்த பட்டை வாசனை பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இந்த பச்சை மிளகா, கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா கலந்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அந்த பனிவரகையும் போட்டு, உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு கப்பு பனிவரகுன்னும் போது ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 கப் போட்டிருந்தேன். 6 கப் தண்ணி ஊற்றி கடைசியாக 2 ஸ்பூன் நெய் ஊற்றி மூடியாச்சு. 4 விசில் வச்சு இறக்கணுன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் அந்த கிச்சடி. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சூப்பராக ஹாப்டாக இருக்கும். செம்ம சூப்பராக இருந்தது இந்த கிச்சடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு.